குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 10th ஸ்டாண்டர்டில் ப்ரோஸ் இருக்குது. ஸோ த அட்டிக் அந்த ப்ரோஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஸ்டோரி புரிஞ்சுட்டா போதும். நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க் கேட்டாலும் எழுதலாம், 5 மார்க்கில் பேராகிராஃப் கேட்டாலும் எழுதலாம். ஸோ அதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வித் தமிழ் தான் இது. ஸோ வந்து இதில் 2 முக்கியமான கேரக்டர் தான். யார் அப்படின்னா வந்து ஆதித்யா, சசன்கா சன்யால். இவங்க வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல்மேட்ஸ் இவங்க. இந்த கதை வந்து நரேட்டர் வந்து நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்டோரியில் நரேட்டர் அட்டிக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்து பரன் அப்படின்னு அர்த்தம். இப்போ தேவையில்லாத திங்ஸ்லாம் வீட்டில் ஹைட்டான ஒரு இடத்துல குடோன் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வைப்போம் இல்லையா, அந்த பரன் மேலே வைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் அட்டிக்கோட மீனிங். ஸோ நரேட்டரும் ஆதித்யாவும் எங்கே போகிறாங்க அப்படின்னா வந்து ஆதித்யாவோட வில்லேஜுக்கு போகிறாங்க. எத்தனை நாள் கழித்து போகிறாங்க அப்படின்னா வந்து 29 வருஷம் கழித்து போகிறாங்க. ஆதித்யா வந்து யாரை பார்க்குறாரு அப்படின்னா அவரோட ஸ்கூல்மேட் சசன்கா சன்யாலை பார்க்குறாரு அங்கே. ஸோ வந்து ஆதித்யா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்து சன்யால் கிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா வந்து அப்போ ஆதித்யாவை பார்த்தோன்னே சசன்கா சன்யாலோட முகம் மாறுது. சசன்கா சன்யாலை பார்த்தோன்னே ஆதித்யாவோட முகம் மாறுது. அப்போ நரேட்டர் வந்து யோசிக்கிறாரு என்ன அப்படின்னா, ஆதித்யா வந்து சசன்கா சன்யால் வந்து சின்ன வயசில் ஒரு மெடல் வின் பண்ணியிருப்பார் பாட்டு பாடி. ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு சாங் பன்ரக்ஷா அப்படிங்கிற சாங் பாடி ஒரு மெடல் வின் பண்ணியிருப்பார். ஆதித்யா வந்து கேட்பார், இதை வந்து நான் எங்கள் வீட்டில் காட்டிட்டு எடுத்துகிட்டு வரேன், எனக்கு கொடுக்குறியான்னு கேட்பார். சசன்கா சன்யால் கொடுப்பார். ஆனால் ஸ்கூல் டேஸ் முடிஞ்சு கடைசி வரைக்கும் ஆதித்யா வந்து அந்த மெடலை வந்து சசன்கா சன்யால்கிட்ட கொடுத்தே இருக்க மாட்டார். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் அது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேன் வந்து எப்படி ஒரு டைம் தேவைப்படுது, மேன் வந்து அவனோட கேரக்டரை மாற்றிக்கிறதுக்கும் டைம் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இது. ஸோ வந்து இன்சிடென்ட்ஸ் அட் த டீ ஷாப்பில் என்ன நடக்குது பார்க்கணும். நரேட்டரும் ஆதித்யாவும் வந்து யாரை பார்க்க போகிறாங்கன்னா சசன்கா சன்யாலை எங்கே பார்க்குறாங்கன்னா நாகன் அங்கிள் டீ ஷாப்பில் பார்க்குறாங்க. நாகன் அங்கிள் டீ ஷாப் இந்த நேம் முக்கியம், சசன்கா சன்யால் முக்கியம், ஆதித்யா இந்த 3 ஸ்பெல்லிங்கும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படியே ரவீந்திரநாத் பன்ரக்ஷா அதோட ஸ்பெல்லிங்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. சன்யால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஆதித்யாவை பார்த்த உடனே வந்து ஒரு போயமை பாடுறாரு. ரிசைட் த போயம் போயம் பாடுறாரு. என்ன போயம் அப்படின்னா பன்ரக்ஷா அப்படிங்கிற போயம். அதை யார் பாடினதுன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருக்கார். அவருக்கு என்ன அப்படின்னா வந்து சன்யாலுக்கு என்ன அப்படின்னா அவருக்கு வந்து ஆதித்யாவுக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு, என்ன உனக்கு தெரியும் அப்படி வந்து ரிமெம்பர் பண்ணுறாரு அண்ட் ரெகக்னைஸ் அண்ட் ஹீ ஷோட் இஸ் சென்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பை பேயிங் மணி ஃபார் ஹிஸ் டீ அண்ட் பிஸ்கெட்ஸ். ஸோ வந்து சசன்கா சன்யால் எப்படி இருக்கார் இப்போனா, அவரோட ஒய்ஃப் அவங்கள விட்டு போயிட்டுருப்பாங்க, வீடு போயிட்டுருக்கும், ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு போயிட்டுருப்பாரு. பட் டீ ஷாப்பில் டீ வாங்கினாலும் சரி பிஸ்கெட் வாங்கினாலும் சரி அந்த மணியை வந்து கரெக்டாக பே பண்ணிடுவார். ஸோ சசன்கா சன்யால் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆள் தான். ஹவெவர் த நரேட்டர் டவுட்டட் த சன்யால் வாஸ் ஏ லிட்டில் கிரேசி. நரேட்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்து ஒருவேளை சன்யால் வந்து பைத்தியமாக இருப்பானோன்னு நினைக்கிறாரு. ஸோ ஆதித்யா வந்து நாகன் அங்கிள் அந்த டீ ஷாப்போட ஓனர்கிட்ட வந்து என்கொயர் பண்ணுறாரு சன்யாலை பற்றி. அதுக்கு ஹீ குட் ரிமெம்பர் த பாஸ்ட். ஸோ ஹீ வாஸ் ஜெலஸ் ஆஃப் சன்யால். ஒரு காலத்தில் ஆதித்யாவுக்கு சன்யாலை பார்த்தாலே பொறாமையாக இருக்கும். ஏன்னா சன்யால் வந்து ரொம்ப வந்து டேலண்டடான ஒரு ஆள் இருப்பார். ஒரு டைம் சன்யால் வந்து மெடல் வாங்குறார். எதுக்காக அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ போயம் டியூரிங் ஸ்கூல் டேஸ். ஒரு போயமை பாடி மெடல் வாங்குவார், சில்வர் மெடல். ஸோ ஆதித்யா என்ன பண்ணுவார், அந்த மெடலை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து என்னோட ஃபாதர் கிட்ட காட்டிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு எடுத்துகிட்டு போவார். பட் ஹீ நெவர் ரிட்டர்ன் இட். பட் அந்த மெடலை வந்து ஆதித்யா சன்யால் கிட்ட கொடுத்தே இருக்க மாட்டார். ஸோ நவ் ஹீ ஃபெல்ட் கில்ட்டி. அதை நினச்சி ஆதித்யா இப்போ என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சியோடு ஃபீல் பண்ணுறாரு. ஹி வாண்டட் டு அப்பாலஜைஸ்னால் மன்னிப்பு கேட்கணும். இப்போ நம்ம சன்யால் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்போ நம்ம இவரோட மெடலை எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு ஆதித்யா நினைக்கிறார். The narrator witnessed Aditya's sigh of relief. ஸோ நரேட்டர் வந்து இப்போ வந்து ஆதித்யாவோட முகத்தை பார்க்குறாரு. ஆதித்யா வந்து இந்த மெடலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ வென் ஆதித்யா ஹேட் காட் த மெடல் இந்த அட்டிக். ஆதித்யா அந்த மெடலை எங்கே வச்சுருக்காருன்னா அட்டிக் அந்த பரன் மேலே. ஆதித்யாவோட ஓல்ட் ஹவுஸ் அந்த ஊரில் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் இருக்க ஒரு வீட்டில் பரன் மேலே அதை வச்சுருக்காரு. த நரேட்டர் குட் நாட் அண்டர்ஸ்டுட் ஒய் ஆதித்யா வாண்டட் டு ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த மெடல். ஸோ ஆதித்யா என்ன பண்ணுறாரு, அந்த மெடலோட வெயிட்டை வந்து கடையில் போயிட்டு மெஷர் பண்ணுறாரு. ஹி நியூ த ஆன்சர் ஃபார் ஆல் த கொஸ்டின் இன் ஹிஸ் மைண்ட் அட் த எண்ட் ஒன்லி. ரியலி சசன்கா சன்யால் லெட் எ கர்ஸ்ட் லைஃப். ரியலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து சன்யால் வந்து ஒரு சாபம் விடப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கார். ஹி வாஸ் த மேன் ஆஃப் இன்னோசன்ஸ். அவர் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு மனிதன் தான், அறியாமை உள்ள ஒரு மனிதன் தான். ஹூ எக்ஸ்பிரஸ்ட் ஹிஸ் கிரீவன்சஸ் பொலைட்லி. ஸோ அவர் வந்து
ஆதித்யா கிட்டேருந்து எனக்கு இந்த மெடல் வேணும்னு நினைக்கிறாரு. பட் அதை வந்து எப்படின்னா காமாக வந்து பொலைட்டாக தான் சொல்கிறாரு. ஹி அக்னாலேஜ் தட் ஹி குட் நாட் கண்ட்ரோல் இஸ் ஆங்கர் அண்ட் பிஹேவ்ட் இன்டிஃப்ரெண்ட்லி. ஹி டிட் நாட் அக்செப்ட் த மணி ஃபார் ஹிஸ் மெடல் ஃப்ரம் ஆதித்யா. ஆதித்யா என்ன நினைக்கிறாருன்னா அந்த மெடலுக்கு வெயிட் போட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதோ அதை வந்து சன்யால் கிட்ட கொடுத்துடலான்னு ஆதித்யா நினைக்கிறாரு. ஆனால் ஹி ஃப்ராங்க்லி டோல்ட் டு ஆதித்யா தட் ஹி வாண்டட் இஸ் மெடல் பேக். சன்யால் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அந்த மெடலுக்கான பணம் தேவையில்லை, எனக்கு அந்த மெடல் தான் வேணும். த சில்வர் மெடல் அண்ட் த ரெகக்னிஷன் வேர் மோர் வேல்யூபிள் தென் எனி திங் எல்ஸ். ஸோ நீ கொடுக்குற பணத்தை விட எனக்கு அந்த மெடல் தான் வந்து வேல்யூபிளான ஒரு திங். ஸோ எனக்கு அந்த மெடல் தான் ரிட்டர்ன் வேணும்னு யார் சொல்கிறாருன்னா சன்யால் வந்து ஆதித்யாட்ட சொல்கிறார். ஆதித்யாஸ் சேஞ்ச். ஆதித்யா வாண்டட் டு ப்ரூவ் தட் ஹி வாஸ் நாட் த சேம் ஆஸ் ஹி ஹேட் பீன் இயர்லியர். ஸோ ஆதித்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்ட் டு ப்ரூவ் தட் ஹி வாஸ் நாட் த சேம். அதாவது அப்போ இருந்த மாதிரியே நான் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரு. ஹி டோல்டு சன்யால் தட் மேன் சேஞ்சஸ் வித் டைம். ஸோ ஆதித்யா வந்து சன்யால் கிட்ட சொல்கிறார் என்ன அப்படின்னா வந்து மேன் வந்து டைம் வந்து காலம் வந்து மனிதனை மாற்றும். ஆதித்யா டூ சேஞ்ச்டு அண்ட் ரியலைஸ்ட் இஸ் மிஸ்டேக். ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் இப்போ மாறிட்டேன், என்னோட தவறு என்னன்னு நான் உணர்ந்துட்டேன், ரியலைஸ் பண்ணிட்டேன்னு யார்கிட்ட சொல்கிறாருன்னா சன்யால் கிட்ட சொல்கிறார். ஸோ ஹி கேவ் சன்யால் த காஸ்ட் ஆஃப் மெடல் 150 rupees. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா சன்யால் கிட்ட அந்த மெடலுக்கான பணம் 150 ரூபா கொடுத்துட்றாரு. பட் ஆஸ் சன்யால் ரெஃப்யூஸ்டு. பட் சன்யால் வந்து என்ன பண்ணுறாரு, மறுத்துடுறாரு. ஹி ஹேண்டட் ஓவர் த சில்வர் மெடல் டு ஹிம் அண்ட் ப்ரூவ்ட் தட் ஹி ஹேட் சேஞ்ச் வித் டைம். ஸோ ஆதித்யா என்ன பண்ணுறாருன்னா அவரோட சில்வர் மெடலை சன்யால் கிட்டேயே கொடுத்துட்றாரு. அண்ட் மேன் சேஞ்ச் வித் டைம். காலம் வந்து மனிதனோட குணங்களை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தஸ் த ஸ்டோரி கிளியர்லி டெபிக்ட்ஸ் த நரேட்டர் கியூரியாசிட்டி. அதாவது என்ன அப்படின்னா வந்து நரேட்டர், இந்த ஸ்டோரியோட நரேட்டர் யார், சத்யஜித் அவர் இல்லையா. ஸோ வந்து அவர் வந்து நரேட்டர் வந்து பார்க்குறாரு ஆதித்யா வந்து சன்யாலை பார்த்தோன்னா அவரோட முகம் மாறுது, அவரோட மனப்பான்மை மாறுதுன்னு பார்க்குறாரு. ஸோ அதை வந்து நமக்கு வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மாரல் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து ஆல் இஸ் வெல் அப்படின்னு கூட போடலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் உங்களால் வந்து கொஞ்சம் க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்க பசங்க வந்து ரெப்பண்டன்ஸ் லீட்ஸ் டு ரீபர்த். அதாவது வந்து காலம் வந்து எல்லாத்துக்குமே வந்து மருந்தாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி. ஸோ நீங்கள் வந்து இதோட கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதோட மெயினான ரோல் என்னென்னா இந்த சில்வர் மெடல் தான் மெயினான ரோல். சில்வர் மெடலை வந்து ஆதித்யா வந்து சசன்கா சன்யால் கிட்ட கொடுத்துட்றாரு. ஆனால் 29 இயர்ஸ் கழித்து தான் கொடுக்குறாரு. ஸோ ஒரு காலம் வந்து அவரை எப்படி மாற்றுச்சு அப்படின்னு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ எந்தளவுக்கு பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.